வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் எது தொடர்புடைய விவர குறிப்புகளை தமிழ்நாடு அலங்கார ஊர்தியானது காட்சிப்படுத்த உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தும் முத்திரமீரர் கல்வெட்டு. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்கு தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தியானது தேர்வாகியிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தக்கூடிய உத்திரமீரர் கல்வெட்டு தொடர்புடைய விவர குறிப்புகளானது தமிழக அலங்கார ஊர்தியாக காட்சிப்படுத்த உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவை. கோவை குறிச்சி குளத்தில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையானது திறக்கப்பட்டுள்ளது. இந்த திருவள்ளுவர் சிலையினை பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. இந்த சிலையானது பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் பொலிவுறு நகரம், அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவை பொள்ளாச்சி சாலையில், கோவை டு பொள்ளாச்சி சாலையில் 335 ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட்டிருக்கிறது. இதனுடைய உயரமானது பார்த்தீங்கன்னா 25 அடி உயரம், 15 அடி அகலம், 2.5 டன் எடை கொண்டதாக இருக்கு. மேலும் இந்த சிலையில் திருவள்ளுவரின் வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஓலைச்சுவடி ஆகியவற்றை ஏந்தியவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிலையின் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உலகு அப்படிங்கிற குறளானது எழுதப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6.2%. 2024ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா 6.2% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. மேலும் உலக பொருளாதார வளர்ச்சியானது 2.4% இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளியில் சோதனை முயற்சியாக எத்தனை வாட்ஸ் மின் உற்பத்தியை இஸ்ரோவானது மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 180 வாட். விண்வெளியில் சோதனை முயற்சியாக 180 வாட்ஸ் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இஸ்ரோவானது சாதனை படைத்துள்ளது. இதற்காக எக்ஸ்போர்ட்சாட் செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட BSLV C-58 ராக்கெட்டின் இறுதி நிலையில் பொருத்தப்பட்டிருந்த BS-4 இயந்திரமான போயமானது பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனைக்கு அப்புறமா செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய பின்னர் இந்த BS-4 இயந்திரமானது பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தின் உயரம் 350 கிலோமீட்டருக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஆய்வு நடவடிக்கைகளானது தொடங்கப்பட்டுள்ளன. இதற்காக இந்த ஆய்வுக்காக அந்த இயந்திரத்தில் 10 ஆய்வு கருவிகளானது பொருத்தப்பட்டிருந்தது. அதில் ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா எரிபொருள் செல் சார்ந்த மின்னாற்றல் அமைப்பு கருவி. இந்த கருவியின் மூலம் பார்த்தீங்கன்னா BS-4 பகுதியில் இருந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை கொண்டு 180 வாட்ஸ் அளவுக்கு மின்னாற்றல் உற்பத்தி சோதனையானது செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மின்னாற்றல் உற்பத்தியினால பார்த்தீங்கன்னா விண்ணில் மாசு ஏற்படாது அப்படின்னு சொல்லி இஸ்ரோவானது தெரிவித்திருக்கு. மேலும் இதன் மூலம் எதிர்காலத்தில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு அங்கு தண்ணீர் மற்றும் மின்னாற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் இஸ்ரோவானது தெரிவித்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளானது விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ளது. தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒடிசாவின் புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற தேசிய ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் தமிழகத்தின் ஓசியானா ரெனி தாமஸ் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். இந்து ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியானது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது.
இந்த போட்டியில் மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ஓசியானா ரெனி தாமஸ் இவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. மேலும் இவர் இப்பிரிவில் தங்கம் வென்ற முதல் தமிழக வீராங்கனை ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக போர் அனாதைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 6. ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அதாவது போரினால் அனாதையாக விடப்பட்ட குழந்தைகளின் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதிர்ச்சிகரமான நிலைமைகளை நிவர்த்தி செய்யவும் ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 6ஆம் தேதி உலக போர் அனாதைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பன் லீவ்ஸ் மேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச வேட்டி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.